கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வசனங்கள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, இன்று ஒரே உள்ளத்தோடும் ஒரே மனதோடும் ஒன்றாக இறைவனுடைய இல்லத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த புனிதர்களின் மொழியில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். பொதுவாகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை, இந்த சிறு குழந்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைகள் கல்வன் கபடமற்றவர்கள். ஆனால் அந்த குழந்தைகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது அவர்களுடைய முகத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு புன்னகை, அந்த யதார்த்தமான ஒரு புன்னகை, அந்த சிரிப்பு நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அப்படித்தானே? குழந்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த சின்ன குழந்தைகள் நம்மை பார்த்து சிரிக்கின்ற பொழுது நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு விதமான ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. அதே போலதான் குழந்தை இயேசுவை பற்றி நாம் சிந்திக்க வந்திருக்கின்றோம். அதாவது, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு செழுமையடைய வேண்டும், நம்முடைய வாழ்வு வலிமையடைய வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சித்தம் குழந்தை இயேசுவை இந்த மண்ணகத்தில் அவதரிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக இறைவன் சிறப்பாக தேர்ந்தெடுக்கின்றான். அன்னை மரியாளின் வழியாக குழந்தை இயேசு இந்த மண்ணகத்திலே அவதரித்தார். மாடு மாளிகையில் அல்ல, அரண்மனைகளில் அல்ல, ஏழையான ஒரு மாட்டு தொழுவத்திலே குழந்தை இயேசு பிறந்தார்.
அப்படியாக பிறந்த அந்த குழந்தை இயேசுவை தாய் மரியாளும் சூசையப்பரும் மகிழ்ச்சியோடு கண்டார்கள். இடையர்களும் வந்தார்கள், திசை ஞானிகளும் வந்தார்கள். அந்த அற்புத குழந்தை இயேசு புன்னகையோடு அந்த மாட்டுத் தொழுவத்தில் கிடைத்திருந்ததை பார்த்து தங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஆகவே அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளங்களிலும் என்னுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆலயத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நாம் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியோடு உள் வருகின்றோமா? பல்வேறு விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், இவையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஆலயம் சென்றால், இறைவனிடத்தில் சென்று நாம் மன்றாடினால், ஜெபித்தால் நமக்கு ஒரு விதமான ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்தினுள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், தீப நற்கருணை உட்கொள்கின்றோம், அல்லது ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம், அல்லது ஜெப வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகின்றோம். ஆனால் நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தினுள் அடியெடுத்து வைத்தேனோ அதே நம்பிக்கையோடு நான் ஆலயத்தை விட்டு வெளியில் செல்கின்ற பொழுது எத்தனையோ புனிதர்களை பற்றி நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த திருப்பலிகளில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கின்றோம். ஆனால் நாம் அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த பிறகு என்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகின்றது? இந்த புனிதர்களும் சாதாரண ஒரு மனிதர்களாக தான் வாழ்ந்தார்கள், பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது என்னுடைய வாழ்வை நான் கிறிஸ்துவுக்காக, இறைவனுக்காக ஒப்புக்கொள்ள போகிறேன், இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களோ, அந்த நேரம் முதல் இறுதி வரை தங்களுடைய வாழ்வை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் புனிதர்களாக மாறினார்கள். ஆகவே இந்த புனிதர்களை நமக்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் நாம் பரிந்துரைக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்களை நாம் அவர்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசும் இறைவனிடத்தில் வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வாக இருக்கின்றதா? அந்த விதத்திலே இன்று நம்முடைய தாயம் திருச்சபை புனித ஜோசபாத் ஆயர் மறைசாட்சி இவருடைய நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, அந்த நேரம் முதல் இறுதி வரை தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். புனிதராக மாறினார், மறைசாட்சியாக மாறினார்.
கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள். அதனால் மறைசாட்சியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த புனிதர்களைப் போல இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாமும் புனிதர்களாக மாற முடியும் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை சற்று அலசி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நீண்ட நாட்களாக இந்த கொரோனா என்ற தொற்று நோயினால் நாம் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஒரு சில இடங்களில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு விட்டது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கின்றது? நான் மறுபடியும் ஆலயத்திற்கு அதே தாக்கத்தோடு மகிழ்ச்சியோடு பூரிப்போடு நான் ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் பங்கெடுக்கின்றேனா? அல்லது என்னுடைய அந்த பூரிப்பான அந்த ஒரு வாழ்வு முடங்கி போய்விட்டதா? சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மண்ணகத்தில் வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது விண்ணகத்தில். ஆமாம் நண்பர்களே, தூய பவுலடியாரை பற்றி நாம் வாசிக்க கேட்டிருப்போம். தூய பவுலடியாரை பற்றி நாம் வாசிக்க கேட்கின்றோம். எப்பொழுது அந்த பவுலடியார் கிறிஸ்துவை அவர் எதிர்கொண்டாரோ, கிறிஸ்துவை அனுபவித்தாரோ, தமஸ்கு நகரை நோக்கி செல்கின்றார். குதிரையில் வேகமாக போறார். யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, அவருடைய பெயரை உச்சரிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையுமே கட்டி இழுத்து வந்து கொன்றொழிக்க வேண்டும் என்று அகங்காரத்தோடு கங்கணத்தோடு செல்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர் இறைமகன் அந்த அனுபவம் அவரை முற்றிலுமாக மாற்றியது. கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவர் இப்பொழுது கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் முதல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை கிறிஸ்துவுக்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். எந்த அளவிற்கு அவர் கிறிஸ்துவை அனுபவித்தார் என்றால், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பகிரங்கமாக எடுத்துச் சொன்னார். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்றால் கிறிஸ்துவையே அறியாத ஒரு நபர் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அவர் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டாரோ, அனுபவித்தாரோ, அந்த அளவிற்கு அவர் கிறிஸ்துவாக மாறினார். பல மடல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் மிக 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 ஆழமிக்கது. அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் நம்மை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. புனிதர்கள் சாதாரண மனிதர்கள் தான், நம்மை போன்றும் உங்களை போன்றும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்ததன் காரணமாக புனிதராக மாறினார்கள். ஆகவே இந்த அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த புனிதர்களின் வாழ்வில் கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்கின்றது? யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக வைத்து அவரை போல் நாம் வாழ வேண்டும். யாராவது ஒருத்தவங்க முன்மாதிரியா வச்சுக்கிட்டு அவரை மாதிரி நம்ம வாழ வேண்டும். வீடுகளில் சொல்லும் பார்த்தீங்களா, மூத்த பையனை பார்த்து சின்ன பையனை மாதிரி கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அதே மாதிரி சின்ன பையனை பார்த்து ஒருவேளை மூத்த பையன் சரியில்லைனாக்கா என்ன சொல்லுவீங்க? சின்ன பையனை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே புனிதர்களை நாம் நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி தங் முழு அர்ப்பணத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார்களோ, அவர்களைப் போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை மையமாக வைத்து அதை வாழ்வாக்கி நாமும் ஒரு புனிதர்களாக மாறுவோம். கிறிஸ்தவ வாழ்வை பலப்படுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்வை நாம் மேம்படுத்துவோம். இறை ஆட்சிக்கு உகந்த மக்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்திலே எடுத்துரைப்போம். அன்பே உருவான இறைவா,
திரு அவையை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்த்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது மீட்பின் பதியில் தங்கள் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான இறைவா, எங்கள் நாட்டில் நிலவி வரும் வேலையின்மை, வறுமை, பொருளாதார வீழ்ச்சி, ஜாதி கொடுமை போன்ற நிலையை மாற்றி மக்கள் அனைவரும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இன்று 2வது வார நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களை நிறைய அருளால் நிரப்பிடவும், உடல் உள்ள சுகங்களை கொடுக்கிடவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவிடவும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைந்திடவும் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் பங்கை உம் பாதம் வைக்கின்றோம். எங்கள் திருத்தலம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றும் பங்கு மக்களையும் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கொடிய நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் காத்திடவும், திருப்பலி நிறைவேற்றும் திருத்தந்தையின் பணிவாழ்வு சிறந்திடவும் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனத்தில் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனவாக்குக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளிடம் உங்களுடையமான இப்பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசபாத் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திறவை என்றும் புதிய ஆட்சி பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாகவே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக்குக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீறவிருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தது கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மேற்பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் சாட்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் ஒகேனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உனது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உனது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடம் எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுடைய பக்தர்களே, குழந்தை இயேசுவை மகிமை செய்ய 9 வார நவநாளின் 2வது வாரம். இன்றைய நாளிலே அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்ய புனிதர்களின் வழியில் கிறிஸ்துவ வாழ்வு என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்தோம். நாம் கிறிஸ்துவ வாழ்வு வாழ, புனிதர்களைப் போல நாம் வாழ நம்மை தயாரித்த அருட்தந்தை மார்ட்டின் அடிகளார் அவர்களுக்கு உங்களது சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. பெருமான சகோதர சகோதரிகளே, 9 வார சிறப்பு நவ நாட்கள் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வாரமும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய சுரூபம் ஜோடனையாக அழகாக பூக்களால் ஜோடனை செய்யப்படுகின்றது. அதற்குரிய நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் தாராள உள்ளத்தோடு தரலாம். அதே போல ஒவ்வொரு வாரமும் வேண்டுதல் பொங்கல், கேசரி என கடந்த வருடங்களில் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த வருடம் மட்டும் அரசாணைக்கு இணங்க தயவு செய்து நீங்கள் கொண்டு வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கை பவனி இல்லை, வேண்டுதல் தேர் பவனி இல்லை. திருப்பலி முடிந்த உடனடியாக நவநாள் ஜெபமும் அதனை தொடர்ந்து ஆராதனையும் நற்கனை ஆண்டவன் ஆராதனை நடைபெறும். அதிலும் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருத்தலத்திற்கு என்று ஃபேஸ்புக் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்களை தெரிவியுங்கள். ஃபேஸ்புக் மூலமாக ஒவ்வொரு வாரமும் திருப்பலியும் நவநாளும் ஆராதனையும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. அதே போல யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அருட்தந்தை அடைக்கலசாமி அவர்களுடைய யூடியூப் சேனலில் இப்பொழுது நம்முடைய நேரலையானது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய நண்பர்களிடம், உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் தெரிவித்து நம்முடைய இன்ஃபென்ட் ஜீசஸ் புள்ளியூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அதிகமான சப்ஸ்கிரைப் செய்கிற பொழுது நமக்கென்று தனியான லைவ் ஸ்ட்ரீமிங் நேரலையாக மொபைல் மூலமாக ஒளிபரப்புவது சுலபமாக இருக்கும். ஆகவே அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குகிறேன். நம்முடைய ஸ்டாலிலே புதிதாக வளர்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தேவையான பொருட்களை, ஆன்மீக பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வாங்கி மகிழ்ச்சி அடையும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். 10 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அரசு ஆணைக்கிணங்க ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கு வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சளி, காய்ச்சல், இருமல் என நோயாளிகளும் அதே போல கர்ப்பிணி பெண்களும் இந்த சமூக நிகழ்வுகளில் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற வேண்டாம் எனவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது கொரோனா நோயானது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது நம்முடைய பகுதிகளிலே. ஆகவே யாருக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. குழந்தைகளும் வயதானவர்களும் இது சுலபமாக தொற்றிக்கொள்ளும், நோயாளர்களுக்கும் சுலபமாக இது தொற்றிக்கொள்ளும். ஆகவே நீங்கள் தங்களுடைய உடல்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அற்புத குழந்தை மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் உடலுக்கு நல்லதில்லை. ஆகவே அதையும் மனதில் வைத்துக்கொண்டு சமூக இடைவெளியில் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பிறந்து எங்களுக்கு துணிவும் அமைதி நிறைந்த உலப்பாங்கு அளிப்பதாக நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் துண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும்
மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அப்போது குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். நம்மை படைத்து பராமரிக்கும் வானக தந்தை தம் ஒரே மகன் குழந்தை இயேசுவை நாம் மீட்பும் நம் வாழ்வும் பெற அனுப்பியுள்ளார். அவரது அருளை தேட மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் கொடையான உன் திருமகன் அற்புத குழந்தை இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரை போல நாங்களும் உம்மீது ஆழ்ந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் கொண்டு உமது சித்தத்தை ஏற்று உம்மோடு நெருங்கி வாழ வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற எந்த பேதங்களும் பாராமல் அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்குபவர் நம் குழந்தை இயேசு. அவரது வல்லமையும் அருளும் நிறைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ள நாம் அனைவரும் அவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இறை தந்தையை அப்பா என்று அழைக்கும் உரிமையை கொடுத்து அவரது பாசத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அடியோரை ஆசீர்வதிக்க என்றும் காத்திருக்கும் எங்கள் தெய்வமே, நீரே எங்கள் மீட்பர், ஆண்டவர். உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமது அருள்துணையின்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. நீர் எவ்வாறு பரம தந்தைக்கு கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் வாழ வரமருளும். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி இறைமகன் இயேசு நமக்கு என்றும் துணையாளராக பரிசுத்த ஆவியை வழங்கினார். அவரே நமது வழித்துணை, அவரே நம்மை அர்ச்சிப்பவர். எனவே அவரது அருளை கேட்டு மன்றாடுவோம். நல்லெண்ணங்களை எங்களை தூண்டி எழுப்பி பாவங்களை விடாமல் காத்து நல்லவர்களாக வாழ துணை செய்யும் தூய ஆவியே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்வது அறியாது திகைக்கின்ற வேளையில் எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்து இறை சித்தத்தை அறிந்து ஏற்று வாழ உமது அருளை தந்தருளும். அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது அருளால் நிரப்பியருளும். மனிதரை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தம்மையே தாழ்த்தி மனிதனாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு தெய்வத்தின் மனிதத்தையும் மனிதனின் தெய்வகத்தையும் தம்மிலே வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாய் மீட்பராய் ஏற்றுக்கொண்ட நாம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவாக உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது பெயரால் எங்களை மன்றாட்ட ஏற்றருளும். அதனால் உமது ஆற்றலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை ஏற்று நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென்.
என் இயேசுவில் பிரியமானவர்களே, உன்னதமான நேரத்திலே கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். நீங்களும் நானும் வாழ பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இறைவனிடத்தில் நாம் ஒன்றிக்க வேண்டும் என்பதற்காக இதோ நமக்காக நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். அநேக நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட காரியத்திற்காக நேரங்களை நாம் ஒதுக்குகின்றோம். நம்முடைய சுயத்திற்காக நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்குகின்றோம். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் தன்னை முழுவதுமாக இறை சித்தத்திற்காக ஒப்புக் கொடுத்து இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வீற்றிருக்கின்றார். நான் உணவின் பொழுது நான் இந்த உலகை விட்டு பிரிய போகின்றேன், தந்தையிடம் செல்ல போகின்றேன் என்பதை அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சென்றாலும் கூட, இந்த மன்னகத்தை விட்டு நான் சென்றாலும் கூட, என் மக்கள் என்னுடைய சீடர்கள் திக்கற்றவர்களாக விட்டுவிடப்படக்கூடாது என்பதற்காக இதோ இந்த அப்பத்திலே உடனாக நமக்காக கையெழுத்திருக்கின்றார். ஆம், வாழ்நாள் முழுவதும் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துவோம். நேரத்தை ஒதுக்குவோம். நம்முடைய சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தை மனதில் வைத்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி அவரிடத்தில் ஜெபிப்போம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்கின்றது? கடவுளை எனக்கு கொடுத்த அந்த மகத்துவமான அந்த வாழ்வை நான் அவருக்கு ஏற்புடைய வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை எல்லாம் தேற்றுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ வானமின்றி இறங்கி வந்து உயிருள்ள உணவு என்று சொல்லி தன்னை முழுமையாக இந்த அப்பத்திலே வடிவில் கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். அநேக நல்ல காரியங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்திலே நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நான் பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மண்டியிட்டு நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்மோடு உடன் இருக்கின்றார் இம்மானுவேல். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆனால் நீங்களும் நானும் இறைவனோடு இணைந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்ம ரொம்ப அதிகமா சொல்லுவோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லுவோம், வாயார சொல்லுவோம். ஆனால் நான் இறைவனோடு உடன் இருக்கின்றேனா? நான் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றேனா? அதுதான் நம்முடைய உள்ளத்தில் நீங்களும் நானும் எழுப்பக்கூடிய ஒரு வினா, ஒரு கேள்வி. அநேக நேரங்களில் நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பது கிடையாது. நீங்களும் நானும் வாழ்ந்திட வேண்டும், பாவத்தை விடுத்து நல்வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கல்வாரி மலையிலே இதோ உங்களுக்காகவும் எனக்கும் தன்னுடைய குருதியை சென்றிருக்கின்றார். விலைமதிப்பற்ற அந்த இரத்தத்தை, குருதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். உணர்ந்திருக்கின்றோமா? அனுபவித்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம்.
பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிய கேட்போம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையமாக இருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள், எங்களை காப்பாற்றும், இந்த துன்பத்திலிருந்து எங்களை மீட்டலும் என்று கூக்குரலிடுகிறார்கள். தன் மக்களுடைய அழுகுரலை கேட்ட ஆண்டவர் மோசேயை ஆரோனையும் அனுப்புகின்றார். அந்த எகிப்தில் இருந்து மீட்டு வருகின்றார். பாலைவனத்திலே நடத்தி வருகின்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து தன் அன்பு செய்த மக்களை மீட்டு வருகின்றார். தாகம் என்று சொன்ன பொழுது பாறையிலிருந்து தண்ணீரை வரச் செய்தார். பசியின் கொடுமை என்று அவர்கள் அழுகை முன்வைத்த பொழுது அவர்களுக்கு உணவை கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆம், தான் அன்பு செய்த மக்களை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு உடனிருந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்னி தூணாகவும் இருந்து ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து நின்று பாலை நிலத்திலே வழிநடத்தி தேசத்திற்கு கொண்டு வருகின்றார். ஆம், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுவார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை யோசுவாவிற்கு கொடுக்கின்றார் ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்று உண்மையில் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்காக துணையாய் இருக்கின்றேன், உன்னோடு பயணிக்கின்றேன், என்னை நீ அறிந்தவனாக, என்னை நீ அனுபவித்தவனாக என்னோடு இருக்கின்றாயா? சிந்தித்து பார்ப்போம். சுயநலம் என்னும் அந்த வட்டத்தை வரைந்து அதற்குள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் உறவுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அனைத்து மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். அனைத்து மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு தாழ்ச்சி கொண்ட உள்ளம் கர்த்தர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு உன்னதமான ஒன்று அதுதான். அதை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கின்றோம்? நன்றி செலுத்துவோம். என் அன்பு இயேசுவே, நீர் அநேக நேரங்களில் உம்முடைய அளவு கடந்த அன்பை எங்கள் மீது பொழிந்திருக்கின்றீர். நாங்கள் அழுகையை புலம்புகின்ற பொழுது, எங்கள் விண்ணப்பங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது நீர் அதை நிறைவேற்றுகின்றீர். அன்பார்ந்தவர்களே, அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆலயத்திற்கு வருகின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், திவ்ய நற்கரை உட்கொள்கின்றோம், சம முயற்சியில் ஏற்படுகின்றோம், தவ முயற்சிகளில் ஈடுபாடு கொள்கின்றோம், பல திருத்தலங்களுக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்கின்றோம். இருந்த போதிலும் இறைவா, எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம், என் குடும்பத்தில் எதற்காக இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீ தருகின்றது என்று ஆண்டவரை நிந்திக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விசுவாசம் இப்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் காலம் தாழ்த்தப்படலாம், ஆனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் என்பது நம்முடைய விசுவாசமாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதைதான் நற்கரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நினைத்து பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கின்றேனா? என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றோமா? திருப்பலியினுடைய மகத்துவத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேனா? சப தவ முயற்சி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆம், அவர்களைப் போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ, நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றோமா? நம்முடைய வாழ்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றதா? இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு நம் எல்லோருக்குமே முன்மாதிரியாக இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார், செய்து காட்டினார். பகைவரை அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள் என்று சொன்னார், அன்பு செய்து காட்டினார். ஆம், இயேசுவுடைய வார்த்தையும் அவருடைய செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போனது.
ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும், கிறிஸ்து அவன் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறதா? சிந்தித்து பார்ப்போம். வெறுமனே வாயார வாழ்த்தி போற்றுகிறோம். அநேக நேரங்களில் பிறரை பற்றி, நம்மோடு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பற்றி, நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி நாம் வாயார புகழ்கின்றோம். ஆனால் அந்த புகழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகின்றதா? இதை வார்த்தையை அருமையாக சொல்கிறது. நீங்களோ என்னை உங்கள் உதடுகளால் புகழ்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு தனிதூரத்தில் இருக்கின்றது. ஆம், வெறுமனே நாம் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து அனுபவித்து அதை செயல்படுத்தி நாம் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பர்களே, நேரத்தை ஒதுக்குவோம். அது 1 நிமிடமாக இருக்கலாம், 2 நிமிடங்களாக இருக்கலாம், 5 நிமிடங்களாக இருக்கலாம். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவன் முன்பாக அமைதியில் அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்போம். ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் பிறப்பிடம் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்கின்றோமா? முதல் நாள் படியிட்டு ஜெபிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இவ்வாண்டவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள் சுயநலமாக தான் இருக்கின்றது. பொது நலத்தை முன்னிலைப்படுத்தி நாம் ஜெபிக்கின்றோமா? எங்கே 2 3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன், அவர்கள் மத்தியில் பிரசனம் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த பிரசனம் இதோ இந்த நற்கான வடிவிலே நம் முன்பாக இருக்கின்றது. நாமும் ஒன்றாக இணைந்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி. நீர் எங்கள் உள்ளங்களில் வாரும், எங்கள் உள்ளங்களில் நீர் வாசம் செய்யும், எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி அவர் முன்பாக மண்டியிட்டு அமைதியில் ஒரு சில மணித்துளிகள் மக்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கியவர்களாக ஜெபிப்போம்.
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் அவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பும்பலனை விடாமல் அனுபவிக்க புரியும். தந்தையாகி இறைவனோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.